ஃப்ளியோவை இயக்குவது எப்படி? ஃப்ளியோவை இயக்குவதற்கு முன் உங்கள் பாதுகாப்பிற்காக ஹெல்மெட்டை அணிவது அவசியம். ஃப்ளியோவை எடுத்தவுடன் சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டீர்களா என்பதை உறுதி செய்தல் வேண்டும். சாவியை போட்டு ஆன் செய்தவுடன் டிஸ்பிளேவில் ஒரு நொடி அனைத்து ஆப்ஷன்களும் எரிந்து ஆஃப் ஆகும். பின் P என்ற எழுத்து மட்டும் தோன்றும். உங்கள் ஃப்ளியோ அப்போது பார்க்கிங் மோடில் இருக்கும். த்ராட்டிலை திருகினால் ஃப்ளியோ நகராது. ஃப்ளியோ ஹேண்டில் பாரின் இடதுபுறத்தில் உள்ள பவர் ஸ்விட்ச் பட்டனை அழுத்தவும். இப்போது ஃப்ளியோ பார்க்கிங் மோடில் இருந்து ஃப்ளியோ டிரைவிங் மோடிற்கு மாறிவிடும். டிஸ்பிளேவில் ரெடி எழுத்து தோன்றும். த்ராட்டிலை கொடுப்பதற்கு முன்னால் பிரேக்கில் இருந்து முழுமையாக 2 கை விரல்களையும் எடுத்துவிட வேண்டும். த்ராட்டிலை மிகவும் மெதுவாக திருகினால் ஃப்ளியோ முன்னோக்கி செல்லும். ஃப்ளியோவின் ஸ்விட்சஸ்: ஃப்ளியோ ஹேண்டில் பாரின் வலதுபுறம் பார்க்கிங் லைட், ஹெட்லைட், பேக்லைட். இதற்கான ஆன் ஆஃப் ஸ்விட்சுகள் ஃப்ளியோவின் ஸ்பீடை 1, 2, 3 என அட்ஜஸ்ட் செய்வதற்கு ஸ்பீட் மோட் செலக்ஷன் ஸ்விட்சுகள், ஃப்ளியோவை ரிவர்ஸில் இயக்குவதற்கான ஸ்விட்சுகளும் உள்ளது. ஃப்ளியோ ஹேண்டில் பாரின் இடதுபுறம் பவர் ஸ்விட்ச், ஒலி எழுப்புவதற்கான ஹார்ன் ஸ்விட்ச், ஹெட்லைட்டுக்கான ஹை பீம், லோ பீம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்ச், சைட் பிளிங்கர்ஸ் அதாவது லெஃப்ட் இண்டிகேட்டர் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் ஸ்விட்சுகளும் உள்ளது. ஃப்ளியோவில் ஸ்பீட் மோட்கள்: ஃப்ளியோவில் கீயை ஆன் செய்தவுடன் ஃப்ளியோ ஈகோ மோடில் இருக்கும். அதற்கான குறி டிஸ்பிளேவில் டிஃபால்ட்டாக ஈகோ மோட் 1 இருக்கும். ஷிஃப்ட் கலர் பட்டனை ஒரு முறை அழுத்தும் போது ஃப்ளியோ நார்மல் மோட் 2க்கு மாறிவிடும். அடுத்த முறை அழுத்தும் போது ஃப்ளியோ ஸ்போர்ட்ஸ் மோட் 3க்கு மாறிவிடும். ஃப்ளியோவை ரிவர்ஸில் இயக்குவது எப்படி? ஃப்ளியோ ஹேண்டில் பாரின் வலதுபுறம் R என்ற ஸ்விட்சை 3 முறை அடுத்தடுத்து அழுத்தும் பொழுது உங்கள் ஃப்ளியோ ரிவர்ஸ் மோடுக்கு மாறிவிடும். த்ராட்டிலை நீங்கள் கொடுக்காமலே ரிவர்ஸ் பட்டனை அழுத்தினால் மட்டும் போதும், ஃப்ளியோ பின்னோக்கி நகரும். R குறியீடு பட்டனை 3 முறை அடுத்தடுத்து அழுத்தும் பொழுது ஃப்ளியோ மீண்டும் நார்மல் மோடுக்கு மாறிவிடும். ஒருவேளை ரிவர்ஸ் மோடிலேயே நீங்கள் த்ராட்டிலை கொடுத்து ஃப்ளியோவை முன்னோக்கி செல்ல முயற்சித்தால் ஃப்ளியோ முன்னோக்கி செல்லும், ஆனால் மிக மிக குறைந்த வேகத்தில். ஆக உங்கள் ஃப்ளியோ வேகமாக போகவில்லை என உங்களுக்கு தோன்றினால் ஃப்ளியோவை நீங்கள் ரிவர்ஸ் மோடில் வைத்திருக்க கூடும். ஃப்ளியோவை மேனுவலாக லாக் அன்லாக் செய்வது எப்படி? ஃப்ளியோவை ஆன் செய்ய சாவியை கிளாக் வைஸ் திருகவும். ஃப்ளியோவை ஆஃப் செய்ய சாவியை ஆன்டி கிளாக் வைஸ் திருகவும். அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பயன்படுத்த சாவியை ஆஃபில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது 45 டிகிரி திருகினால் சீட் லாக் திறக்கும். ஃப்ளியோ ஹேண்டிலை லாக் செய்வதற்கு ஆஃபில் இருந்து சாவியை உள்நோக்கி பிரஸ் செய்து பின் ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது 45 டிகிரி அளவில் திருகவும். உங்கள் மொபைலை ஃப்ளியோவில் சார்ஜ் செய்வது எப்படி? ஃப்ளியோவில் லெஃப்ட் ஹேண்டில் பாரின் கீழ் உள்ள USB சார்ஜிங் பாயிண்டில் USB கேபிளை பொருத்தவும். மறுமுனையை மொபைலின் சார்ஜிங் பாயிண்டில் பிளக் செய்யவும். உங்கள் மொபைல் சார்ஜ் ஆக தொடங்கும். உங்கள் ஃப்ளியோவை வீட்டில் சார்ஜ் செய்வது எப்படி? ஓவர்நைட் சார்ஜரை ஃப்ளியோவின் முன் சீட்டின் இருக்கையின் அடியில் ஃபுட் ரெஸ்டிற்கு மேல் இருக்கும் சாக்கெட்டில் பொருத்தவும். 3-பின் பிளக்கை உங்கள் வீட்டின் பிளக் பாயிண்ட் சாக்கெட்டில் பொருத்தவும். ஸ்விட்சை ஆன் செய்ததும் கிரீன் கலர் LED லைட் விட்டு விட்டு எரியும். இது உங்கள் ஃப்ளியோ சார்ஜ் ஆக
அனைத்தும் சரியாக உள்ளதா என்று சரிபார்க்கும். இது 3 to 4 நிமிடங்கள் வரை ஆகும். ரெட் கலர் லைட் தொடர்ச்சியாக எரியும் பொழுது ஃப்ளியோ சார்ஜ் ஆகிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் ஃப்ளியோ 100% சார்ஜ் ஆகியவுடன் தொடர்ச்சியாக கிரீன் லைட் எரியத் தொடங்கும். சார்ஜ் முழுமையாக ஆகிய பின்பு சில மணி நேரம் கழித்து சார்ஜர் தானாகவே ஸ்லீப் மோடிற்கு சென்றுவிடும். அப்போது கிரீன் கலர் லைட்ஸும் ஆஃப் ஆகிவிடும். எந்த லைட்டும் எரியாது. மீண்டும் சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் குறையும் பொழுது அது மீண்டும் ஆன் ஆகி சார்ஜ் ஆகத் தொடங்கும். ஒருவேளை சார்ஜ் ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் ஃப்ளியோவை சார்ஜ் செய்ய விரும்பினால் சார்ஜரை சாக்கெட்டில் இருந்தும் வண்டியில் இருந்தும் கழட்டி வைத்துவிட வேண்டும். ஃப்ளியோவை சிறிது நேர பயன்பாட்டிற்கு பிறகு சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் குறைந்தவுடன் மீண்டும் சார்ஜ் செய்ய தொடங்கலாம். குறிப்பு: சார்ஜ் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கீழ் வரும் பொழுது மட்டுமே சார்ஜ் செய்ய முடியும். ஃப்ளியோவை கீலெஸ் ரிமோட் மூலம் ஆன் ஆஃப் செய்வது எப்படி? ஃப்ளியோவில் மேனுவல் லாக்கிற்கு மேலும் பாதுகாப்பிற்காக எலக்ட்ரானிக் ரிமோட் லாக் சிஸ்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃப்ளியோவை ஆன் செய்ய ரிமோட்டில் உள்ள லாக் பட்டனை அழுத்தவும். இது பீப் என்ற சவுண்டுடன் லாக் ஆகும். இது ரியர் வீலை லாக் செய்கிறது. ஃப்ளியோவை யாரேனும் நகர்த்த முயற்சித்தால் பஸர் ஒலி எழுப்பும். ரிமோட்டில் உள்ள அன்லாக் பட்டனை அழுத்தும் பொழுது 2 பீப் ஒலியுடன் ஃப்ளியோ அன்லாக் ஆகிறது. கீலெஸ் என்ட்ரி: ரிமோட்டின் சென்டர் பட்டனை 2 முறை அழுத்தும் பொழுது ஃப்ளியோ உடனடியாக இயங்க தயாராகிறது. ஃப்ளியோவின் பிரேக் மற்றும் த்ராட்டிலை பயன்படுத்துவது எப்படி? ஃப்ளியோவின் ஹேண்டில் பாரின் இடதுபுறம் ரியர் பிரேக் மற்றும் வலதுபுறம் ஃப்ரண்ட் பிரேக் என 2 டிஸ்க் பிரேக்குகள் உள்ளது. வண்டியை இயல்பாக இயக்கும் பொழுது பிரேக்கை தேவை ஏற்படாத சமயம் உபயோகிக்காமல் இருப்பது நல்லது. தேவை இல்லாத சமயம் பிரேக் நன்றாக அழுத்தும் பொழுது ஃப்ளியோவின் மோட்டார் ஆஃப் ஆகி மோட்டார் ரீஜெனரேட்டிவ் மோடிற்குள் செல்கிறது. இது ஃப்ளியோவை ஆஃப் மோடிற்கு கொண்டு செல்கிறது. ஓட்டும் பொழுது பிரேக் தேவைப்பட்டால் பிரேக்கை மெதுவாக அழுத்துவது நல்லது. இது அதிக மைலேஜ் கிடைக்க உதவுகின்றது. உங்கள் ஃப்ளியோ நல்ல பிக்கப் கொண்டது என்பதால் த்ராட்டிலை மெதுவாக திருகினால் மெதுவாக முன்னேறும், வேகமாக திருகினால் வேகமாக முன்னேறும். பிரேக்கை அழுத்தும் பொழுது ஐ என்ற குறியீடு டிஸ்ப்ளேவில் தோன்றும். இது உங்கள் ஃப்ளியோ ரீஜெனரேட்டிவ் மோடில் உள்ளது என்பதை குறிக்கும். டிஸ்ப்ளே ஆப்ஷன்ஸ்: ECU சிம்பல் இண்டிகேட் செய்யப்பட்டால் உங்கள் மோட்டரில் ஏதேனும் சர்வீஸ் தேவைப்படுகிறது என அர்த்தம். பெட்ரோல் பங்க் சிம்பல்: சார்ஜ் குறைவாக உள்ளது, சார்ஜ் செய்ய வேண்டும். ஐ இந்த குறி தோன்றினால் ஃப்ளியோ பிரேக் மற்றும் ரீஜெனரேட்டிவ் மோடில் உள்ளது என அர்த்தம். த்ராட்டில் சிம்பல்: த்ராட்டிலில் ஏதேனும் சர்வீஸ் தேவைப்படுகிறது என அர்த்தம். ரெடி: ஃப்ளியோ இயக்க தயாராக உள்ளது. ஹை பீம் சிம்பல்: ஃப்ளியோ ஹெட்லைட் ஹை பீமில் உள்ளது. லெஃப்ட் இண்டிகேட்டர்: லெஃப்ட் இண்டிகேட்டர் எரிகிறது. ரைட் இண்டிகேட்டர்: ரைட் இண்டிகேட்டர் எரிகிறது. பி பார்க்கிங் மோடில் உள்ளது. ஸ்பீட் கண்ட்ரோல்: 1 ஈகோ மோட், 2 நார்மல் மோட், 3 ஸ்போர்ட்ஸ் மோட். ஸ்பீடோமீட்டர்: ஃப்ளியோ எந்த வேகத்தில் இயங்குகிறது என்பதை காண்பிக்கும். ஓடோமீட்டர்: ஃப்ளியோ எவ்வளவு கிலோமீட்டர் பயணித்துள்ளது என்பதை காண்பிக்கும். டிஸ்ப்ளே பேட்டரி சார்ஜ் சிம்பல் குறிப்புகள்: 100% முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டது. 60 முதல் 95% சார்ஜ், நீண்ட தூரம் பயணிக்க ஏற்றது. 15 முதல் 60% சார்ஜ், குறைந்த தூரம் பயணிக்க ஏற்றது. 15 முதல் 40% சார்ஜ், உடனடியாக சார்ஜ் செய்ய
அருகில் உள்ள சார்ஜ் பாயிண்டிற்கு செல்லவும். 0 - 15% சார்ஜ். ஓட்டக்கூடாது. சார்ஜ் செய்தல் அவசியம். 0% சார்ஜ். ஓட்டக்கூடாது. ஃப்ளியோவில் பங்க்சரை சரி செய்வது எப்படி? பின் வீலை கழட்டக்கூடாது. காற்றை பங்க்சரான டயரில் நிரப்பவும். சோப் நுரையை ஸ்ப்ரே செய்து வீலை சுற்றி பங்க்சரை கண்டுபிடித்தல் வேண்டும். டியூப்லெஸ் பங்க்சர் கிட் டூலை கொண்டு பங்க்சரை சரி செய்யலாம். ஃப்ளியோவின் எனர்ஜி பயன்பாடு எப்படி நடைபெறுகிறது? எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் பேட்டரி டு மோட்டார், only throttle without braking. ஃப்ளியோவை இயக்கும் போது பிரேக் பிடிக்காமல் throttle-ஐ மட்டும் தரும்போது பேட்டரியில் இருந்து எனர்ஜி மோட்டருக்கு செல்கிறது. இதனால் throttle-ஐ லேசாக கொடுக்கும் போது ஃப்ளியோ மெதுவான வேகத்திலும், throttle-ஐ நன்றாக திருகும் போது மிக வேகத்திலும் ஃப்ளியோ இயங்குகிறது. No energy transfer, no throttle, no brake. ஃப்ளியோவில் throttle மற்றும் பிரேக்கை கொடுக்காத போது எனர்ஜி பரிமாற்றம் நடைபெறுவது இல்லை. இதனால் சாலையின் தன்மை, காற்றின் விசைக்கு ஏற்ப ஃப்ளியோ மெதுவாக நகர்ந்து நிற்கும். Energy transfer from motor to battery, brake gently, no acceleration. ஃப்ளியோவை ஓட்டும் போது throttle-ஐ கொடுக்காமல் மெதுவாக பிரேக்கை அப்ளை செய்யும் போது மோட்டார் ஆஃப் ஆகி மோட்டார் ஜெனரேட்டராக மாறிவிடுகிறது. இப்போது ஃப்ளியோ ரீஜெனரேட் மோடுக்கு மாறிவிடுகிறது. அதாவது மோட்டரில் இருந்து கன்வெர்ட்டர் வழியாக பேட்டரி சார்ஜ் செய்யப்படுகிறது. இதனால் உங்கள் ஃப்ளியோவின் மைலேஜ் அதிகரிக்கிறது. மேலும் லேசாக பிரேக்கை அழுத்தும் போது டிஸ்க் பிரேக்கின் உதவி இல்லாமல் பிரேக்கிங் நடைபெறுவதால் டிஸ்க் பிரேக் தேய்மானமும் தடுக்கப்படுகிறது. எனர்ஜி லாஸ், பிரேக் டைட்லி, நோ ஆக்சிலரேஷன். ஃப்ளியோவை இயக்கும் போது throttle-ஐ கொடுக்காமல் பிரேக் பலமாக அழுத்தும் போது டிஸ்க் பிரேக்கிங் நடைபெறுகிறது. ஃப்ளியோ உடனடியாக நின்று விடுவதால் மோட்டார் செயல்பாடு தடைபடுவதால் ரீஜெனரேட்டிவ் மோடில் இருந்து எனர்ஜி பேட்டரிக்கு செல்வதில்லை. இதனால் மைலேஜ் அதிகரிப்பதும் நடைபெறுவது இல்லை. மேலும் டிஸ்க் பிரேக்கின் தேய்மானமும் ஏற்படுகிறது.